பூஸ்டர், இப்ப என் மகனோட மோத வேண்டிய நேரம் உனக்கு வந்துருச்சு. இதுவரைக்கும் நீ என் மகனோட மோதி ஜெயிச்சிருக்கலாம், ஆனா இனிமே உன்னால அது முடியாது. ஏன்னா நான் ஒரு பூவை தயாரிச்சிருக்கேன். இது பேரு தான் டிராகன் பெயின். இந்த ஒரு பூவை வச்சு நான் இந்த டிராகன் சிட்டியவே ஆட்டி படைக்க போறேன். இதுக்கு முன்னாடி ஒருத்தன் கூட உயிரோட இருக்க முடியாது. இத யார்கிட்ட கொடுத்து எப்படி பயன்படுத்தணுங்கிறதே ஒரு பெரிய வேலை. ஏன்னா யாராவது இத தவறா பயன்படுத்தினா அவங்க கதி அதோ கதிதான். அந்த டிராகன் பூஸ்டரை மட்டும் நான் இத வச்சு அழிச்சே தீருவேன். என்னை யாரும் எதிர்க்க கூடாது. நான் மட்டும்தான் ராஜாவா இருக்கணும். அதே நேரம் அந்த ஹியூமன் வாரம் ஆரம்பிச்சே ஆகணும். இதுதான் நம்மோட அடுத்த இலக்கு. இதுல மட்டும் நாம ஜெயிச்சிட்டோம்னா மோட்ரேட்டுக்கு முன்னாடி அகாடமிக்கு செலக்ட் ஆயிடலாம். ஆனா இதுல நிறைய ஆபத்து இருக்கு தெரியுமா? ஒரே ஒரு ஆளு தான் உயிரோட இருப்பான்னு நான் நினைக்கிறேன். இந்த லெவல் 7 கிரீன் பேனிங் கியர் உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். இது ஹைடெக்கா தயாரிச்சிருக்க, ரேஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த மாதிரி ஒரு மிஷின் யூஸ் பண்ணியே இருக்க மாட்டேன். லான்ஸ், வழியில எது வைக்காதுன்னு உங்ககிட்ட அப்பவே சொன்னேன். நானே புது மிஷின் கண்டுபிடிச்ச மயக்கத்துல இருக்கேன். இதை யாரா துரத்துங்க. இது எப்படி உள்ள வந்துச்சு? அது சாதாரண பூச்சி, ஏன் பயப்படுற? இது இந்த இடத்தையே நாசம் பண்ணிடும். இத பார்த்தாலே எனக்கு பிடிக்காது. இது இங்க இருக்கவே கூடாது. இதுதான் மண்ணுக்கு உரமா மாறுது. அப்பதான் மண்ணுல இருந்து பூவெல்லாம் பூக்கும், தெரியுமா? அது மட்டும் இல்ல, எந்த உயிரையும் கொல்ற அதிகாரம் நம்ம யாருக்கும் இல்ல. ஒரு புழுவுக்காக இவ்வளவு பெரிய அட்வைஸ் எனக்கு கொடுக்கற. அட்வைஸ் பண்ண போறியா? இந்த டிராகன் சிட்டியில இன்னொரு போட்டியை இப்ப நாங்க ஆரம்பிக்க போறோம். உங்க எல்லாரையும் அட்ராக்ட் பண்றதா எங்களுடைய முதல் வேலை. இந்த போட்டியை பார்க்கிறதுக்கு ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் கூட வந்திருக்காங்க. இன்னைக்கு நான் உன்னை ஒரு வழி பண்றேன் பாரு. ஹார்ட் ஆஃப் தி டிராகன் ரேஸ் இப்போ ஆரம்பிக்க போகுது. இதுல முக்கியமானது ஜெயிக்க போறது இல்ல, உயிரோடு இருக்க போறது. கடைசி வரைக்கும் யாரு உயிரோட இருக்க போறாங்களோ அவங்க தான் ஜெயிக்க போறவங்க. அந்த கிரீன் ப்ரொடெக்ஷன் டிராகனுக்கு போடுறதுக்கு இப்ப அந்த பட்டனை நீ பிரஸ் பண்ணி ஆகணும். இவன் தான் உண்மையிலேயே திறமையானவன். உண்மையிலேயே அது சூப்பர். நீ நிச்சயமா சொல்ற? இத நம்பவே முடியல. இந்த ரவுண்டோட முடிவுல இந்த ரேஸ தொடர முடியாம 2 பேர் வெளியேறிட்டாங்க. இப்ப 2 பேரும் தோத்துட்டாங்க. இப்ப பெயின் ஆத்தர் மட்டும் தான் இருக்காங்க. இந்த கெடுதலை உனக்கு நான் செய்யறதுக்காக என்ன மன்னிச்சிரு ஆர்த்தர். இந்த அழகான பூ உனக்குத்தான். என்னாச்சு போ, நீ ஓகே தானே? அப்பா, உன்னோட இந்த புது கியர் ரொம்ப ஹெவியா இருக்கு. என்னது? நான் அப்படி தயாரிக்கவே இல்லையே. உன்னை நான் என்ன பண்ண போறேன் பாரு ஆர்த்தர்.
என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. என்ன மேட்ச் பண்ணு. உன் பிரெயின் கியரை யூஸ் பண்ணு. கம் ஆன் போ. த்ரஸ்டர்ஸ் யூஸ் பண்ணு சீக்கிரம். அது என்னது மேல இருந்து வருது? ஒரு பாறாங்கல் மாதிரி விடுது. இந்த ரேஸ்ல ஆர்த்தர் தான் வின் பண்ணிருக்காரு. ஏய் சும்மா சொல்லக்கூடாதுப்பா. அவரோட மேக் ஜம்ப் ரொம்ப அற்புதமா இருந்தது. ஆமா, யாராலையும் அவனை ஜெயிக்க முடியல. என்ன அந்த மைக் ஏன் வேலை செய்ய மாட்டேங்குது? அந்த மிஷினுக்கு என்னாச்சு? இது வேலை செய்ய மாட்டேங்குது. ஓ, என் கம்ப்யூட்டர் நான் ஆஃப் பண்ணாமே வந்துட்டேன். உடனே வந்துடுறேன், இருங்க. இப்ப வேலை செய்யுது. என்னது இது? நான் உள்ள வரும்போது இங்க நின்னுக்கிட்டு ஏதோ ஒரு மெஷினை ஆன் பண்ணிக்கிட்டு இருந்தான். இவன் என்ன தாக்குறதுக்காக ட்ரை பண்ணான், ஆனா அவனே கீழே விழுந்துட்டான். இவரோட ஹார்ட் பீட் ரொம்ப கம்மியா இருக்கு. விட்டா செத்துருவாரு. இவருக்கு ஏதோ மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். நாம போயிடலாம் வாங்க. நாம அவனுக்கு உதவி செய்யணும். அவரு நமக்கு எவ்வளவு கெடுதல் பண்ணிருக்காருன்னு தெரியல. ஒரு சின்ன பூச்சியோட உயிரை காப்பாத்துவோம், ஆனா இவர் உயிரை காப்பாத்த மாட்டியா? முதல்ல நாம இவருக்கு முதல் உதவி செய்யலாம் வாங்க. அங்க கூட இவரை யாராலையும் காப்பாத்த முடியாது. நான் இவரை ஸ்கேன் பண்ணி பார்த்ததுல எனக்கு என்ன தெரியுதுன்னா, ஏதோ ஒரு வித்தியாசமான உயிரினம் இவரை தாக்கி இருக்கு. இதுக்கு மருந்தே கிடையாது. அப்ப என்ன பண்றது? ஏதாவது ஆன்டிபயோட்டிக்ஸ் இருக்கான்னு நாம தான் தேடி கண்டுபிடிச்சாகணும். இவரை சரியான இடத்துக்கு தான் கொண்டு வந்திருக்கிற ஆர்த்தர். இவர் ஒரு டிராகனோட வியாதியால பாதிக்கப்பட்டிருக்காரு. இப்ப நாம இவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கலன்னா இவர் வாழ்க்கை ஃபுல்லா இப்படிதான் இருப்பாரு. இவரை காப்பாத்தக்கூடிய மருந்து இந்த டிராகன் சிட்டிலேயே இல்ல. ஆனா அகாடமியோட லைப்ரரிக்கு போனா நமக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். அந்த இன்ஃபர்மேஷனை வச்சு நாம ஏதாவது மருந்து தயாரிச்சா இவரை காப்பாத்த முடியும். நான் கூட ஒரு தடவை பார்த்திருக்கேன். அகாடமியா சொல்றீங்க? எங்களால எப்படி அங்க போக முடியும்? ஒருவேளை எங்களை பிடிச்சிட்டாங்கன்னா நாங்க ரேஸ்ல கலந்துக்கவே முடியாது. நாம எப்படியாவது இவரை குணப்படுத்தணும். இவரை இப்படியே விட்டுற முடியாது. நம்ம எதிரிக்கும் இப்படி ஒரு நிலைமை வரக்கூடாது. உன்னை நினைச்சா எனக்கு பெருமையா இருக்க. என்னை விட நீ அதிகமா யோசிக்கிற. சரி கிளம்பு. டிராகன் சிட்டிலே இந்த அகாடமிக்கு தான் நிறைய செக்யூரிட்டி போட்டிருக்காங்க. நிறைய ட்ரிப்ஸ் இருக்கு. அதுவும் இல்லாம நிறைய சென்சர் கேபிள் கூட இருக்கு. இங்கதான் நிறைய டிடெக்டிவும் இருக்கு. அதையெல்லாம் தாண்டி போறதுக்கு நமக்கு யாரு உதவி பண்ணுவாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். வாங்க புறப்படலாம். மேலேயே முற்றையா? மாட்ரேட், வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்து ட்ரைனிங் பண்ணிக்கிட்டு இருக்கதெல்லாம் போதும். உன்னோட அப்பா இப்ப அவர் விரிச்ச வலையிலேயே விழுந்து கிடக்கிறாரு. என்ன? அவருக்கு என்னாச்சு? ஆர்த்தரை குறி வச்சு அவர் ஒரு பிளான் போட்டுட்டு இருந்தாரு. அதுக்காக அவர் தயாரிச்ச அந்த டிவைஸ் இப்ப அவரையே அழிக்க பாக்குது. அவருக்கு ஹெல்ப் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நீ ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும். எவ்வளவு நாளைக்கு தான் நீ உன் அப்பாவுக்கு அடிமையா வாழ்ந்துகிட்டு இருப்ப? உங்க அப்பா மட்டும் இந்த உலகத்தை விட்டு பிரிஞ்சு போயிட்டா அதுக்கப்புறம் நீ தான் பவர்ஃபுல்லான ஆளா இருப்ப. ஆனா அவர் என்னுடைய அப்பா. உங்க அப்பாவை ஆர்த்தர் காப்பாத்திட்டான். இப்ப அவனோட கஸ்டடியில தான் அவர் இருக்காரு. நிஜமாவா? அவங்க அகாடமிக்குள்ள போய் ஒரு மருந்து எடுத்துட்டு வர போறாங்க. ஒருவேளை அகாடமியில இருக்கிற செக்யூரிட்டி அவங்கள புடிச்சிட்டா உங்க அப்பாவை நீ காப்பாத்தி அவர்கிட்ட நல்ல பேர் வாங்கிக்கோ.
இங்க ஹெல்ப் பண்ண யாருமே இல்ல. ஆர்தர் பென். ஓ இவனா? இது வேலைக்காகும்னு எனக்கு தோணல ஆர்த்தர். உங்களுக்கு அகாடமிக்குள்ள நுழையணுமா வேண்டாமா? ஏதாவது செக்யூரிட்டி சிஸ்டம் இருந்தா அதை இந்த டிவைஸ் தடுத்து நிறுத்திடும். அகாடமிக்குள்ள நீங்க எதுக்கு போறீங்கன்னு என்கிட்ட சொன்னாதான் நான் இது உங்களுக்கு கொடுப்பேன். என்ன? வேர்ட் பாயிண்ட காப்பாத்துறதுக்காக ஒரு லைப்ரரியில இருந்து எங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் தேவைப்படுது. ஓ, எதிர்க்கு கூட இறக்கப்படுற அளவுக்கு பெரிய ஆள் ஆயிட்டியா? சரி, இப்ப இந்த டிவைஸ் நான் உன்கிட்ட தரேன். இத நீ பத்திரமா பாத்துக்கோ. இது எப்படி? பாம், உடனே நம்ம கியரை யூஸ் பண்ண. வாங்க வேலையை ஆரம்பிக்கலாம். ஒரு நிமிஷம் இருங்க. இப்ப நம்ம என்ன பண்றோம்? எனக்கு பயமா இருக்கு. நான் வரமாட்டேன். Video by visualsitu-blogspot.com. இந்த இடம் பார்க்க ரொம்ப பெருசா இருக்கே. ஆமாமா. நான் இப்ப எங்க இருக்கேன்? பாம், கொஞ்சம் கூட அசையாம அப்படியே நில்லு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பக்கம் தான். உண்மையான டிராகன் பூஸ்டர். என்ன மாதிரியே அந்த காலத்துல கூட ஒரு பொண்ணு இருந்திருக்கா. இது என்னது? டிராகன்ஸ் பீனால பாதிக்கப்பட்டவங்கள ஸ்டார் ஃபிளவரோட உதவி மூலமா குணப்படுத்த முடியுமாமே. அது ஒரு கைவிடப்பட்ட பிரதேசத்திலயும் இருக்கா. இதேதான். இந்த பூ பூக்குற இடம் ரொம்ப அபாயகரமான இடம். அங்க போறது அவ்வளவு சுலபமா இருக்காது. நம்மள உயிரோட பிடிச்சிட்டு போறதுக்கு அங்க நிறைய பேர் இருப்பாங்க. என்னால அங்க வர முடியாது. செக்யூரிட்டி சிஸ்டத்தெல்லாம் வேலை செய்யாம பண்ணதுக்கு உனக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஆர்தர். அதே நேரம் நான் தான் காப்பாத்தினேன்னு தெரிஞ்ச எங்க அப்பா ரொம்பவே சந்தோஷப்படுவாரு. எப்பவுமே டிராகன் பூஸ்டர் நல்ல பேர் வாங்க கூடாது. என்ன இது? சென்ட்ரஸ், கண்டிப்பா இப்ப நீங்க நினைக்கிறது தப்புதான். நாங்க ஆக்சுவலி எதுக்கு இங்க வந்தோம்னா வாய மூடு. நீ எதுக்காக இங்க வந்திருக்கன்னு எனக்கு தெரியும். ஓ எதிரியோட உயிரை காப்பாத்துறதுக்காக இங்க வந்திருக்க இல்லையா? உன்னால இந்த டிராகன் சிட்டியே இன்னைக்கு பெருமைப்படுத. இந்த அகாடமி உனக்கு ஒரு உயர்ந்த பதவியை கொடுக்க போகுத. அடுத்து வர ரேஸ்ல எல்லாம் நீ கலந்துகிட்டு வெற்றி பெறணுங்கிறது தான் என்னோட ஆசை. இப்ப நீங்க வெளியே போலாம். அவங்க எல்லாம் எஸ்கேப் ஆயிட்டாங்களா? அவங்கள நிறுத்தியாக்கணும். அவர் என்னடாப்பா, நான் தான் அவரை சேவ் பண்ணுவேன். ஹலோ. சும்மா இருக்க மாட்டியா? நீயே தேவையில்லாம பிரச்சனையை விலைக்கு வாங்கிடுவ போல இருக்கே. சரி, ஆனா என்ன ஆனா? என்ன இது?
ஜாக்கிரதையா இருங்க. இவங்களா இன்னையோட ஒளிஞ்சு போயிட்டாங்க. நீங்க ஸ்டார் ஃபிளவரை தேடி போங்க, நான் ஷேடோ பூஸ்டரை கவனிச்சுக்கிறேன். ஓகே, ஆனா கேர்ஃபுல்லா இருக்கணும் ஆத்தர். டிராகன் ஷேடோ பூஸ்டர். வா வா. மாட்ரேட், அங்க உன்னை பிடிக்க நிறைய டிராகன்ஸ் வரும். அதுங்க எல்லாத்தையும் டிராகன் பூஸ்டர் கிட்ட மாட்டி விட்டுட்டு நீ தப்பிச்சிடு. இதுங்களை நீ பாத்துக்கோ டிராகன் பூஸ்டர். எத்தனை பேர் வந்தாலும் நாங்க கண்டிப்பா சரணடைய மாட்டோம். என்ன வேடிக்கை பாக்குற? லைட் பிளிங்க் ஆகிறத வச்சு பார்த்தா நம்ம கிட்ட நெருங்கிட்டோம்னு நினைக்கிறேன். எது பண்றதா இருந்தாலும் சீக்கிரம் பண்ணுங்க, எனக்கு பயமா இருக்கு. நம்மள எப்படியாவது பிடிக்கணும்னு பாக்குறீங்க. நம்மள சுத்தி வளைச்சிடுச்சுங்க. நீங்க பயப்படாதீங்க, இந்த ஹைட்ராக்ஸ்ல நண்பர்கள் தான். அதாவது டிராகன் பூஸ்டருடைய நண்பர்கள் தான். ஸ்டார் ஃபிளவர் எங்க இருக்குங்கிற விஷயத்தை தயவு செஞ்சு எங்களுக்கு காட்டுங்க. இது வேலை செய்யும்னு நம்புறேன். எனக்கு என்னாச்சு? நான் இப்ப என் மனசு என்னை விட்டு போன மாதிரி இருக்கு. அந்த டிராகன் பூஸ்டர் தான் என்ன வந்து காப்பாத்தின மாதிரி கனவு வருது. நிச்சயமா அதெல்லாம் உண்மை இல்ல. ஆனா உண்மை என்னன்னா நான் தான் உங்களை காப்பாத்தினேன். நீ நல்ல காரியம் பண்ணிருக்க மைசா. என்ன சாவுல இருந்து நீ காப்பாத்தி இருக்க.